விவர்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் நான் ஒரு குரல் சொல்ல போகிறேன். இது திருக்குறள்லாம் கிடையாது, ஊப்பி குரல். கேட்டுக்கங்க. அடிமையிலும் அடிமை கொத்தடிமை, வாழ்நாள் முழுவதும் கோற்றுக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமை. நீங்க ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். விஜய் சாரே என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நீங்க சாரா இருங்க, அவங்க 22 வயசு ஓட்டு பூரா ஓட்டும் நம்பிக்கை தான் அப்படின்னு எவனோ சொன்னாலே எங்க அண்ணன் நீதான் உண்மையிலேயே என்ன மெய் செய்ய அவங்க என்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னடா திடீர்னு அக்கா குரல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்பீங்க. போ உங்களுக்கு வீடியோக்குள்ள போனோன்னே தெரியும். இன்னைக்கு நம்ம 2 கஞ்சா குடிக்க பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அது யாரு என்ன அப்படின்றத நீங்க ஒருவேளை வீடியோல கமெண்ட்ல சொல்றவங்க தெரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம பார்ப்போம். இப்ப காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பு விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருப்பாரு. அது 2000 பேர்களுக்கான ஒரு மக்கள் சந்திப்பா இருந்திருக்கும். அந்த மக்கள் சந்திப்புல பொதுமக்கள் 2000 பேருக்கான ஒரு QR கோடோட கொடுத்து ஒரு அட்டை கொடுத்து பொதுச் செயலாளர் அவர்கள் வீடு வீடா விநியோகிச்சு ரோட்ல பரவறவங்களுக்குலாம் கொடுத்து வர வச்சிருப்பாங்க. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவமும் ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்து வர வச்சிருந்தாங்க. இது நம்ம ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு பண்ணியோட 2 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு ஊப்பி அடிமை செம்பு தூக்கின்னு சொல்லலாம் 2 பேருங்க வானவில். அவங்க 2 பேருமே என்ன அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஒரு நடந்த சம்பவத்தையும் அந்த ஒரு காலேஜையும் சம்பந்தப்படுத்தி ரொம்ப கேவலமா தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். JPR காலேஜ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல தான் நடத்தி முடிச்சிருந்தாங்க மக்கள் சந்திப்பை. அந்த காலேஜுக்கு உரிமையாளரான அந்த மரிய வில்சன் அப்படின்றவர் வந்து அந்த மரிய வில்சனுக்கு சொந்தமான அந்த ஒரு கல்லூரியில அந்த ஒரு அரங்கம் அமைக்கும் போது நடந்த அந்த தூண்ல வந்து கட்டிட்டு இருக்கும்போது ஒரு 10 பேர் சரிஞ்சு கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போனவங்க குடும்பத்துக்கு ₹1 கூட கொடுக்கல. ஏன்னா இது நடந்து 21 வருஷம் ஆச்சுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க, ஒருவேளை உதவி பண்ணாங்களா பண்ணலையான்னு இதுகளுக்குலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த 21 வருஷத்துக்கு முன்னால யார் ஆட்சியில இருந்தது, அந்த டைம்ல என்ன நடந்துச்சு, எதுவுமே இந்த ஊப்பிக்கு தெரியாது. இது சரியான கொத்தடிமையா தான் இருக்காங்க 2 பேருமே. நல்ல பல்ல காட்டிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு தற்குறி அப்படின்னு சொல்லாதீங்க, எங்களை வந்து தற்குறின்னு சொல்றதுக்கு அவங்களுக்குலாம் அறிவிலையாடா, சோத்தை தானே தின்றீங்கன்ற மாதிரி உறக்க தான் கேட்டிருப்பாப்ல. ஏன்னா இன்னைக்கு மக்களை தற்குறின்னு சொல்ற நீ அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கி தானே இன்னைக்கு நீ உட்காந்துருக்க. அப்ப அதுக்கு முன்னாடியே வாங்கினவங்க வாங்கியிருப்பாங்கல்ல, நாளைக்கு நானும் வந்து அதை தானே செய்ய போறேன்னு பொட்டில் அடிச்சாப்ல சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. இதுல திருக்குறள் மயிர் வேற பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தொண்டர்களை முக்கியமா தாக்கணும். தலைவர்கள் வந்து இன்னைக்கு தலைவர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, பெட்டி மாட்டிக்கிறதுன்றது நம்மளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது அரசியல்ல போயிடும். தொண்டர்களை இவங்க தாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பெரிய செம்பு தூக்கியா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த காரணங்கள் வந்துட்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜனவரி மாசத்துல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் வரப்போகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து கஞ்சா குடிக்கலாம இன்னொரு கஞ்சா குடிக்கிட்ட போய் கேட்கறாங்க. இப்ப 2 படமும் ஒண்ணா வருதுங்க, என்னங்க பண்ண போறீங்க? நாங்க வந்து சிவகார்த்திகேயனோட பேனர் எல்லாம் நாங்க கிளிப்போம் அப்படின்னு சொல்றான். அவன் யாருன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு அவனை வந்து ஒரு டிவிகே காரனா இவன் வந்து ஒரு பிம்பமாக்கி, டிவிகே காரனால இப்படிதான் இருப்பாங்க, பேனர் கிளிப்பாங்க, போஸ்டர்ல ஏறுவாங்கன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த 2000 பேர் பொதுமக்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து பொதுமக்கள் கிடையாதான். 2000 பேருமே கட்சிக்காரங்க தானா. கட்சியில இருக்கிற காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க தான் வந்திருக்காங்களாம். ஏன்னா இப்ப காஞ்சிபுரம் மாவட்டத்துல 5-6 தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில இருக்கிற 10 லட்சம் பேர் இருக்கிற மக்கள்ல வந்து 2000 பேராவது விஜய்க்கு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த தற்குறியே கேக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன அடுத்து பார்க்க போறோம்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து ஒரு ஷோ நடத்திருப்பாங்க, த டிபேட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு பையன் கேள்வி கேட்கிறான் விஜய் அவர்களை பார்த்து, என்னன்னா நீங்க வந்து பிஜேபி எந்த மேடையிலுமே வந்து அடிக்க மாட்டேன்றீங்களே, மாநில அரசை மட்டும் நீங்க தாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு வந்து இவங்க கேட்கறாங்க, பாத்தீங்களா உங்க ஜென்சி கிட்ஸ் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் ஓட்ஸ் வாங்குறதுக்காக விஜய் அவர்கள் பயங்கரமா வந்து ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இன்னைக்கு ஜென்சி கிட்டே வந்து விஜய் அவர்களை கழுவி ஊத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அவர் கழுவிலாம் ஊத்தலங்க, நல்ல கேள்விதான் கேட்டிருக்காரு. மாநில அரசை மட்டும் தாக்குற விஜய் அவர்கள் ஏன் இன்னைக்கு பிஜேபியை தாக்கல அப்படின்னா, நாங்க என்ன பிரதமர் ஆகிறதுக்காக வந்து ஓட்டிங்ல நிக்கிறோம். சிஎம்னா வந்து அடுத்தடுத்த கட்சியில இருக்கிறவங்களையும் யாரை தாக்கணுமோ அவங்கள தான் தாக்க முடியும். டைரக்டா வந்து இன்னைக்கு சிஎம் பிஎம் தாக்குற அளவுக்கு வந்து இங்க ஒண்ணுமே நடந்துக்கல. அவங்களும் இன்னைக்கு தமிழ்நாடுல வந்து தமிழகத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு போட்டியில தான் இருக்காங்க. அதுல அவங்க ஜெயிக்க முடியல. அதுக்கு எதுக்கு நாங்க போய் பிஜேபியை தாக்கணும்னு நீட்டாவே பதில் சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. இன்னைக்கு அடுத்து நிறைய கேள்விகள் பதிலோட போகும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அடுத்து வந்து சேலத்துல வராரு. அடுத்த ஒரு கட்சிக்குள்ள மீட்டிங் போகும்போது பொண வண்டி வருது, இதுல வேற அந்த பொணத்தை வந்து ஏத்திட்டு போறாங்களாம். பின அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு இவங்க கரூர் விஷயத்துல இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாம போயிருச்சு. இந்த JPR காலேஜை சம்பந்தப்படுத்தி அந்த 10 பேரோட விஷயத்தை சம்பந்தப்படுத்தி பேசி பார்த்தாங்க, அதுக்கும் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. மூணாவதா என்ன பேசுறாங்க, ஏன்னா கல்வி திருவிழா என்னைக்கோ நடந்து முடிஞ்ச கல்வி திருவிழா, அந்த அவதூறு திருவிழா, அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க 30 பேர் திருவிழா, விஜயனே சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு வந்து அப்படி தூக்கி நிறுத்துறாங்க கல்வி திருவிழால. அங்க யாரா கல்வியாளர்கள் இருந்தா? கல்வி திருவிழானா கல்வியாளர்கள் இருக்கணும். ஒரு கல்வியில வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆள் வந்து அங்க நின்று அங்க வந்து அவங்க முன்னின்று நடத்திருக்கணும். அறிவு திருவிழான்றீங்க, அறிவு இருந்த யாருமே நாங்க பார்க்கல. விஜயன் சொன்ன மாதிரி அதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அப்படியே தூக்கி எவ்வளவுதான் வாங்கினாங்கன்னு தெரியல, அப்படியே பக்கான சிரிச்ச மணிக்கு இருந்துட்டு வீடியோ போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து அடுத்து யார் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே இன்னைக்கு நம்ம தாழ்த்தி பேசி நம்ம வீடியோ போட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படின்னா என்ன காரணம்? அப்ப தமிழக வெற்றி கழகத்துல இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தானே கேட்க தோணுது. கஞ்சா குடிக்கல பத்தி நம்ம பேச போறோம். அது யாருன்னு நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இவங்களுக்கு மிரட்டெல்லாம் போகுதான். என்னன்னா இவங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி, மேலிடத்துல இருக்கிறவங்களும் சரி, இவங்களை வந்து போன் பண்ணி மிரட்டுறாங்களாம். பயங்கரமா வந்து இவங்க பயந்துகிட்டு இருக்காங்களாம். இன்னைக்கு இவங்க சொல்றது காமெடி அப்படின்னு இவங்களே சிரிச்சுக்குருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன வேலை பாக்குறாங்க, பகல்லானா எங்க குடிச்சிட்டு மட்டையை கிடக்குறாங்க, சாயந்தரம் வந்து எப்படி வீடியோ போடுறாங்க, எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இவங்க பெரிய ஒரு செம்பு தூக்கி அப்படின்றது இன்னைக்கு
தமிழக வெற்றி கழக தொண்டர்களை பேசாம இவங்களுக்கு இன்னைக்கு இல்லவே இல்லை. இவங்க யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பேசி தான் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்காங்கன்றது இன்னும் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு அவங்கள பார்த்து தான் நான் கேட்குறேன், ஏன்டா நீ இன்னைக்கு விஜய் அவர்களை பேசாமல் இன்னைக்கு நீ வீடியோவே உன்னால் போட முடியலைடா. உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு நீ டெய்லி விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணுறோம், நம்ம வந்து இன்னைக்கு பயங்கரமான ஆளு, நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பேசி தான் இன்னைக்கு நம்ம பொழப்ப நடத்த முடியும்னு நீ எல்லா வகையான தோல்வியும் ஒத்துக்கிட்டு உன் சோத்துக்கு வழி இல்லாமல் நீ இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு எந்த அளவு அடிக்கணுமோ நீயே வேற பேசி, நீயே வந்து நீங்கள் 2 பேருமே பேசி 2 பேருமே கெக்க புக்கேன்னு வேற சிரிச்சுக்கிட்டு எங்கெல்லாம் போகிற இடம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, ஒரு ரோட் சைடு போகும்போது இருக்கிற மக்கள்கிட்ட முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுத்துட வேண்டியது. ஸ்கிரிப்ட் கொடுத்து இப்படிலாம் பேசுங்க, இப்படிலாம் பயங்கரமாக பேசுங்க, எங்களால் பேச முடியல, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் பேச சொல்லி அங்கேயே நின்று பல்ல காமிச்சுக்கிட்டு வர்ற நாயே நீ, உனக்கே அவளை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாளைக்கு தமிழக வெற்றி மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி மூலியமா இன்னைக்கு எங்களுக்கு மித்த பணங்கள்லாம் வேணாம், படனால வர பணங்கள்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தன்னோட சொந்த காசை வந்துட்டு சொந்த காசுலையுமே அப்படி வந்துட்டு நீங்க உங்களால சூனியம் வச்சீங்களா கரூர்ல, அந்த சூனியத்தையும் நாங்கள் தாண்டி இன்னைக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம இன்னும் அனுமதி முறையா வாங்க முடியலன்னு ஒரு கலக்கத்துல இருக்கும்போது ஒரு இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு இடத்துல மக்கள் சந்திப்பு நடத்தி அந்த மக்கள் அங்க வர வச்சு நாங்கள் பேசி முடிச்சு கிட்டத்தட்ட அடுத்தடுத்த பயணங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இங்கிட்ட சிபிஐ நாங்கள் வந்து சமாளித்து இருக்கிற தொண்டர்களுக்கும் தொண்டர் படை அமைச்சு, வழக்கறிஞர்கள் அணி அமைச்சு, மகளிருக்கு மகளிர் அணி அமைச்சு, இருக்கிற ஏகப்பட்ட அணிகள் அமைச்சு, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பூத் கமிட்டிக்கான ஆள் போட்டு 234 தொகுதிக்கும் தனியாகவே நிற்க போகிறோம் அப்படின்னா 234 தொகுதிக்குமே தனியாக ஒரு வேட்பாளர்களை போட்டு தேர்தல் வாக்குறுதி ரெடி பண்ணி அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி நீங்கள் எதெல்லாம் நிறைவேற்றலையோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஏன்னா இதெல்லாம் வந்து போக எங்கள்கிட்ட நீங்கள் கொள்கைனா என்னன்னு கேட்டு எங்களை உசுப்பேற்றுவீங்க. எங்கள் கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு உன் காதில் ஏறுற மாதிரி நேற்று என் தலைவன் மேடையில் நின்று பேசியிருக்காருடா. இவ்வளோலாம் பேசினதுக்கப்புறமும் உனக்கு புரியலனா எங்கள் அண்ணன் பேசின வீடியோ தனியாக நான் நிறையா இருக்குது, நம்ம சேனல்லே போட்டிருக்கோம், நீ போய் பாரு. அப்போவாவது உன் மண்டையில் உரைக்கிதான்னு பார்ப்போம். வானவில் பிரதர்ஸாக இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தை இறக்கி பேசிடுவோம், நமக்கு எங்கேயாவது இருந்து பெட்டி வரும்னு சொல்லிட்டு நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே தரமில்லாத கேடுகட்ட பேச்சு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு கட்சியை நாங்கள் இறக்கி பேச போகிறோம். நான் வந்து இப்போ நாங்களும் வந்து உங்கள் கட்சியை பேசலாம், நீங்க யாரை சம்பந்தப்படுத்தி பேசுறீங்களோ, நீங்க யாரு, நீங்க எப்பேற்பட்ட கஞ்சா குடிக்கு எப்பேற்பட்ட குடிகாரங்கன்றது எங்களுக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு உனக்கும் எவனாவது ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பான், அவன் எவ்வளவோ மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம், இல்லை செய்ய போகலாம், இல்லை இனிமேல் செய்யலாம். அதை எடுத்து நீ உன் வீடியோவில் போட்டு என் பாரு என் தலைவனை எப்படிலாம் போட்டு அதெல்லாம் உனக்கு போட துப்பு இல்லை. அதை விட்டுவிட்டு நீ வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்களை வந்து நீ தற்குறினுவ, தலைவரை இழிவா பேசுவ, உன்னையெல்லாம் இன்னும் வேற பல்ல வேற காட்டுவ, பச்சை பிள்ளைப்புறம் பயந்துறதுக்கு உன் பல்ல பார்த்து உன் பல்லையும் பொத்திக்க, அதுதான் உனக்கு நல்லது. என்னால் வீடியோவில் இதுக்கு மேலே பேச முடியல. 2 பேரும் சேர்ந்து பேசுறீங்களா, தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தொடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமை இல்லை. நான் உங்களுக்கு மட்டும் இதை சொல்ல வரல, ஒட்டுமொத்த வலைதளத்தில் இருக்கிற அனைவருக்குமே தான். விஜய் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க, தமிழக மக்களை இன்னைக்கு வந்து தற்குறிகள்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த தமிழக மக்கள் அவங்களோட ஓட்டு வாங்கி தான் இன்றைக்கி நீங்களும் ஜெயிச்சிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க, நாளைக்கு நானும் ஜெயிக்க வரேனும் போது ஓட்டு போடுற மக்களை தற்குறின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அறிவு இருக்காடா, சோத்தை தானே தின்றீங்கன்னு கேட்டிருப்பார்ல. அப்புறமும் நீங்கள் அந்த குறிப்பாக நான் உப்பியை தான் சொல்ல வரேன், இவங்களுக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இருந்துச்சுன்னா அவங்க இப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்குலாம் டவுசர் நனையுது. இன்னும் வந்து 26 என்னெல்லாம் நடக்க போகுதோ, நம்ம வேற வந்து 75-80 வருஷம் ஆகிப்போச்சு, தம்பி வந்து 2 வருஷம் கூட ஆவலையே, அதுங்களையும் தமிழ்நாட்டை கைப்பற்றிட்டு போறாப்லேன்னு வந்து இப்போவே அவங்க கொலை நடுங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் கண்ணை தொடச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. தமிழக மக்களுக்கு நான் ஒன்று மட்டும் தெரியாமல் கேட்குறேன், இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நீங்களாம் நல்லது செஞ்சிருக்கீங்க, நாங்களாம் நல்லது செஞ்சிருக்கோம்ப்பா, இப்போ அண்ணன் சீமான் இருக்காரு நல்லது செஞ்சிருக்காருப்பா, ஏன்டா பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? அடுத்து நீங்கள் தானே வரப்போறீங்க, இல்லை யார் வருவாங்களோ அவங்க தானே வரப்போறாங்க. எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஆனால் வந்து இப்போ பண்ண வர வரையும் நாங்கள் பண்ண விட மாட்டோம் அப்படின்னா பயந்து தான் சாகணும், வேற வழியே இல்லை. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்